ஹாய் நண்பர் நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனருக்கும் மிக முக்கியமான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏடிபி கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. இதனால கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான எம்ப்ளாயிஸ் பென்ஷனர்கள் பயன்பெற போகிறாங்க. அது என்ன அப்டேட்டு, உங்கள் கைக்கு வர சம்பளம் எவ்வளோ உயரும், அவங்க டீட்டெயில் இந்த வீடியோவை பார்க்கலாம். பொதுவாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 10 இயர்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா விலைவாசிலாம் பொறுத்து சேலரி வந்து ஹைக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற 7th பே கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக 8th பே கமிஷன் ஃபார்ம் பண்ணுற வகையில் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 8th பே கமிஷனுக்கான பணி விதிகளை, அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சிட்டாங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதனால் தற்போதைய நிலவரப்படி பணியில் இருக்கிற சுமார் 55 லட்சம் ஊழியர்கள், 69 லட்சம் ஓய்வூதியதாரர்களாம், ஆக மொத்தம் 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள்லாம் டைரெக்டாக பயனடைய போகிறாங்க. இந்த கமிஷன் தங்களுடைய முழு பரிந்துரைகளையும் ரெடி பண்ணி அரசுக்கு சமர்ப்பிக்க 18 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த சம்பள கமிஷனில் எல்லாரும் அதிகமாக பேசுகிற விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். இது வந்து ஒரு மேஜிக் மல்டிப்ளேயர் மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய அடிப்படை சம்பளத்தை மாற்றி அமைச்சு புதிய சம்பள கட்டமைப்பு உருவாக்கத்தில் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடந்த 2016 7th பே கமிஷன் வந்தப்போ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 2.57 இருந்துச்சு. அதனால ஒரு எம்ப்ளாயீஸோடைய அடிப்படை சம்பளம் 15,000 அப்படியே 38,550 உயர்ந்துச்சு. இப்போ இந்த 8th பே கமிஷனில் மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்புகள்லாம் முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை இன்னும் ஏற்றணும். 2வது குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளத்தை நல்லா உயர்த்தி தரணும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசு ஊழியர் சங்கங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை 3லேருந்து 5 வரைக்கும், ஏன் அதுக்கு மேலே கூட ஏற்றணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் பென்ஷன் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய தொகையை ஏற்றுறத நாட்டோட நிதி நிலைமைக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் இந்த முறை குறைஞ்சபட்ச ஊதியத்தை கணக்கிடுற முறை பார்த்தீங்கன்னா கமிஷன் மாற்றலான்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கணிக்கிறாங்க. எப்படின்னா, குடும்ப நுகர்வோர் அளவுகளை, ஃபேமிலி கன்சம்ஷன் யூனிட் சொல்லுவாங்க, அது வந்து 3லேருந்து 5 உயர்த்தி ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை 2.64 வச்சு கணக்கிட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இதனால் உங்கள் கைக்கு வர சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற 2 முக்கியமான சுவாரஸ்யமான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1 வந்து 60% அகவிலைப்படையை வச்சு ஒரு ஊழியருடைய அடிப்படை சம்பளம் 100 ரூபான்னு வைப்போம். இப்போ இருக்கிற 60% அகவிலைப்படையை சேர்த்தா மொத்தம் பார்த்தீங்கன்னா 160 ரூபாயா அவங்க கைக்கு வரும். இப்போ புது ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் அவங்களுடைய பேசிக் பே அப்படியே டபுள் ஆகி 200 ரூபாயா ஆனால் அவங்களுடைய மொத்த சம்பளம் இப்போ வர 160 ரூபாயை விட கிட்டத்தட்ட 25% பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2 வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3% இருந்தால், ஒருவேளை அரசாங்கம் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.57 இருந்து 3% உயர்த்தினா ஆரம்ப கட்ட அடிப்படை சம்பளமே 15 முதல் 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கிற 15,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் நேரடியாக பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் மாற சான்ஸ் இருக்க சொல்கிறாங்க. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாயீஸ் கேட்குற அளவுக்கு இல்லாமல் அரசாங்கம் கொஞ்சம் கம்மியாக ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணால் கூட அரசுக்கு செலவு ரொம்ப அதிகமாகும். அதே சமயம் ஊழியர்களுக்கு ஒரு நல்ல கௌரவமான சம்பளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சொல்கிறாங்க. சரி, இப்போ இது எப்போ தான் அமலுக்கு வரும்? மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த 8th பே கமிஷனை வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தாலும் ஜனவரி 1, 2026 முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு கொண்டு வருவாங்க. அதனால உங்களுக்கு அரியர்ஸை மட்டும் சேர்த்து வர வச்சுருவாங்க. ஸோ அதனால் எப்போ அமலுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஜனவரி 1, 2026 முதல் முன்தேதியிட்டு அதுக்கான அரியர்ஸும் சேர்ந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சமர்ப்பிக்க கடைசி டேட் பார்த்தீங்கன்னா நாளை தான் முடிவடைய போகுது. ஜூன் 15, 2020 சமர்ப்பிக்கணும். இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யாராச்சும் இன்னும் கருத்துக்கு சமர்ப்பிக்காமல் இருந்தீங்கன்னா 8th பே கமிஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு லாகின் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ மக்களே, 8th பே கமிஷனுடைய இந்த புதிய மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளோவா இருந்தால் நியாயமாக இருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நம்பர்.